So for preparation of ஹாலோ அரேன்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஹாலோ அல்கேன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஹாலோ அரேன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரம் ஹைட்ரோகார்பன் பை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்ன? கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும் சேர்ந்துருக்கும், அதான் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோகார்பனுங்கிறப்போ இங்கே நமக்கு இது யார் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் ரிங் இருக்கணும், அதான் நான் அரேன்னு சொல்கிறது. அரேன்னு சொன்னால் ரிங் இருக்கணும், அதனால் ரிங் இருக்கிற காம்பவுண்டை நம்ம எடுத்துப்போம். ரிங் இருக்கிற காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம், அதில் நம்ம ரியாக்ட் பண்ண வச்சு எக்ஸை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இதான் நம்மளோட எய்ம். என்னென்னா எக்ஸை கொண்டு போய் சேர்க்குறது தான் எய்ம். என்னென்னா எக்ஸை கொண்டு வந்து காம்பவுண்டில் சேர்க்குறது மட்டும்தான். அதனால் அதே மாதிரி இதில் ஆர்த்தோவும் கிடைக்கும், பேராவும் கிடைக்கும். ஒரு ரிங்கில் ஆர்த்தோ பேராங்கிறது என்ன? டாப் ரெண்டுமே பேரா, டாப்புக்கும் அட்ஜசனில் இருக்கிறவங்க ரெண்டுமே ஆர்த்தோ, அடுத்த அட்ஜசனில் இருக்கவங்க மெட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸாக நம்ம சொல்லலாம். Okay, alkyl chloride and bromides can be easily prepared by electrophilic substitution of arene with chlorine and bromine respectively in the presence of Lewis acid catalyst like iron or iron trichloride. ஸோ இங்கே நம்ம அல்கைல் குளோரைடோ இல்லை புரோமைடோ தயார் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன, அப்படி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் அரேன்ஸில் யார் கொண்டு சேர்க்கலாம்? குளோரினையோ இல்லை புரோமினையோ கொண்டு போயிட்டு ஈஸியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட்டாக நமக்கு தேவைப்படுறாங்க. இதுதான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா இது நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது டொலுவின் அப்படிங்கிற காம்பவுண்டு. அது கூட X2 போடுறோம். அது எக்ஸ் யாராக இருக்கலாம்? புரோமைடாக இருக்கலாம், இல்லை குளோரினாக இருக்கலாம். ரெண்டுத்தில் யார் வேணாலும் எடுக்கிறோம். Fe போடுறாங்க. அப்படி போடும்போது நமக்கு அதே டொலுவினில் யார் வந்து சேர்ந்துட்டாங்க? நமக்கு எக்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த கேஸ் நம்ம இங்கேயும் கூட சேர்க்க வைக்கலாம். இது பேரா பொசிஷனில் சேர்ந்துருக்கு, இது ஆர்த்தோ பொசிஷனில் சேர்ந்துருக்கு. இங்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது பேரா அப்படின்னா இதுவும் பேரா, அப்போ இது ஆர்த்தோ. ஆனால் இப்போ இந்த இடத்த பொறுத்த மட்டும், இந்த ரிங்கை பொறுத்த மட்டும் CH3 எங்கே இருக்கோ அதுதான் பேரா. அப்படின்னா இதுக்கு நேராக இங்கே இருக்கிறது பேரா இல்லையா? CH3 இங்கே இருக்குன்னா இதுதான் பேரான்னா, அப்போ இங்கே இருக்கிறதும் பேரா தான். இப்போது இதுக்கு இந்த பக்கம் இது ரெண்டும் ஆர்த்தோ, இது ரெண்டும் மெட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆர்த்தோ அண்ட் பேரா ஐசோமர்ஸ் கேன் பி, ரெண்டு ப்ராடக்ட் கிடச்சில்லையா? ஆர்த்தோவும் கிடச்சிச்சு, பேராவும் கிடச்சிச்சு. அது ரெண்டு ஐசோமர்ஸ் கேன் பி ஈஸிலி செப்பரேட்டட் டியூ டு லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் தேர் மெல்டிங் பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் எப்படி பிரிக்கிறது? ஆர்த்தோலையும் கிடைக்குது, பேராலையும் கிடைக்குது. ரெண்டுத்தையும் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெண்டுத்துக்கும் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ரெண்டுத்துக்கும் மெல்டிங் பாயிண்ட் வேறையாக இருக்கும். ஸோ மெல்டிங் பாயிண்ட் வேறையாக இருக்கிறதுனால ரெண்டு மிக்ஸ்டாக இருக்கும் போது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஹீட் பண்ணோன்னா, எதுக்கு மெல்டிங் பாயிண்ட் லோவாக இருக்கோ அவங்க முதல்ல மெல்ட் ஆகிடுவாங்க. அதை வச்சுட்டு அவங்கள மட்டும் பிரித்து எடுத்துடலாம். மெல்ட் ஆகாதவங்க நம்ம இன்னொரு காம்பவுண்டாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது ரியாக்ஷன் வித் அயோடின் ஆர் ரிவர்சிபிள் இன் நேச்சர் அண்ட் ரெக்யூர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நேச்சுரைசிங் ஏஜென்ட் HNO3 HiO4 to oxidize HI formed during iodination. இப்போ வந்து நம்மளால் வந்து பிஆரையோ இல்லை சிஎல்லையோ கொண்டு போய் வைக்க முடியும், அயோடினை கொண்டு போய்ட்டு நம்ம வைக்க முடியாது. அப்படி வச்சோம்னா என்ன ஆகும்னு சொன்னால் ரிவர்சிபிள் ஆகிடும். ரியாக்ஷன் அப்படியே ரிவர்ஸாக நடந்துடும். அப்படி நடந்துச்சுன்னா நமக்கு தொல்லை. அப்போ அதுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நமக்கு தேவைப்படுறாங்க. HNO3 இல்லை HiO4 ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக போட்டோம்னா அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அயோடினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு ரிங்கில் கொண்டு போய்ட்டு அயோடினை கொண்டு போய் நார்மலாக வைக்க முடியாது, அயோடினை வைக்க முடியாது. இப்படி வச்சோம்னா அது ரிவர்ஸாக நடந்துடும். அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணணும்? HNO3 யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃப்ளோரோ காம்பவுண்ட் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் பை திஸ் மெத்தட் டியூ டு ஹை ரியாக்டிவிட்டி ஆஃப் ஃப்ளோரின். இதில் வந்து சிஎல்லையும் பிஆரி மட்டும்தான் உட்கார வைக்கலாம், எஃப்ஐ உட்கார வைக்க முடியாது. எஃப் ஏன்னா ஹை ரியாக்டிவாக இருக்கும், உள்ளே ரொம்ப சின்னது, ஹை ரியாக்டிவாகவும் இருக்கும். அதனால் அதை உட்கார வைக்க முடியாது. இந்த கேஸ் அயோடினும் நம்ம உட்கார வைக்க முடியாது, அது ரிவர்ஸாக நடந்துடும்.
இப்போ கொஸ்டின்ஸ்லாம் அப்படி தான் கேட்பாங்க. அயோடினை ஏன் உட்கார வைக்க முடியாது அப்படின்பாங்க. எதுக்கு அயோடினுக்கு மட்டும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேவை அப்படின்னு. அயோடினோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக அது வந்து ரிவர்ஸாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ரிவர்ஸாக நடந்தால் நம்ம எதிர்பார்க்குற ப்ராடக்ட் கிடைக்காது. ஸோ இதான் அதுக்கு ரீசனாக நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து ஃப்ரம் அமைன் பை சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன். அமைன்னா ரிங்கில் வந்து NH2 குரூப் இருக்கணும், அதான் அமைன்னு சொல்லுவோம். இந்த மெத்தடுக்கு பேர் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. when a primary amine dissolved or suspended in cold aqueous mineral acid. பிரைமரி அமைன் அப்படின்னா என்னென்னு தெரியுதா? அமைன் குரூப் அப்படிங்கிறது ஒரே ஒரு R குரூப், அதாவது ஒரே ஒரு பென்சின் ரிங் கூட மட்டும் இருக்கும். அதான் பிரைமரி அரோமேட்டிக் அமைன்னு சொல்லுவோம். இந்த நைட்ரஜன் பார்த்தோம்னா இங்கே இப்போ பார்த்தோம்னா நைட்ரஜன் பாருங்கள், நைட்ரஜனில் ஒரே ஒரு கார்பன், இந்த கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒரே ஒரு R மட்டும்தான் அது, அதனால தான் பிரைமரி அமைன்னு சொல்லுவாங்க. அதை பிரைமரி அமைன் டிசால்வ்ட் ஆர் சஸ்பெண்டட் இன் கோல்டு அக்வஸ் மினரல் ஆசிட். அக்வஸ் மினரல் ஆசிட் அப்படிங்கிறது இந்த ஆள் தான், மினரல் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். HCl சொல்கிறோம்ல, HCl, H2SO4, HNO3, HF, இவங்க எல்லாமே மினரல் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே நம்ம மினரல் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண வச்சு நம்ம எடுக்க முடியும். இஸ் ட்ரீட்டட் வித் சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட்டும் இந்த கேஸில் இருக்கணும், சோடியம் நைட்ரேட்டும் இருந்தாகணும். ஓகே, அடுத்துதான் நமக்கு என்ன முதல்ல ஃபார்ம் ஆகும்னா டைசோனியம் சால்ட்டு ஃபார்ம் ஆகும். டைசோனியம் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும். டைசோனியம் சால்ட்னா என்னென்னா பென்சீனில் N2H(X)ன்னு இருக்கணும், அதுதான் டைசோனியம் சால்ட்டு. அசோ குரூப்புன்னு சொல்லுவோம், N ட்ரிபிள் பாண்ட் Nன்னு இருக்கும், இப்படி இருக்கும். சரி இப்படி இல்லாமல் இப்படி N ட்ரிபிள் பாண்டு N இப்படி இருந்தால் அது பேர் அசோன்னு சொல்லுவாங்க, அசோ குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஒரே ரவுண்டாக ரெட் கலரில் இருக்குல்ல, அதனால் எடுத்துடலாம் எல்லாத்தையும். ஓகே, இப்படி நமக்கு அசோ குரூப் அப்படிங்கிறது அப்போ டைசோனியம் சால்ட்டு வித் குப்ரஸ் குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆர் குப்ரஸ் புரோமைடு ரிசல்ட் இன் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டைசோனியம் குரூப் பை ClR(Br). தென் ஃபைனலாக என்ன செஞ்சிடும், அதையே நம்ம எடுத்து போட்டு நம்ம ரியாக்ட் பண்ண வச்சு இந்த முதல்ல இவங்க கிடச்சிட்டாங்க, இவங்கள்லேருந்து இவங்க கிடச்சிட்டாங்க. இது டைசோனியம் சால்ட்டு. இந்த டைசோனியம் சால்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தராக இந்த டைசோனியம் சால்ட்டை வச்சு குப்ரஸ் குளோரைடை குப்ரஸ் புரோமைடே போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து நேரடியாக சேர்த்துடலாம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸாக நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த டைசோனியம் குரூப் பை அயோடின் does not require the presence of cuprous halide and is done simply by shaking with the diazonium salt with potassium iodide. ஸோ இப்போ நம்ம இதில் ஐஸ் சேர்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு கிடையாது. இங்கே நம்ம போட்டு குப்ரஸ் குளோரைடெலாம் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல குப்ரஸ்லாம் போட்டிருக்கோம்ல, இது மாதிரிலாம் பெரிய ரிஸ்க்கு வேண்டியதில்லை. நம்ம சும்மாவே என்ன செய்யலாம், டைசோனியம் குரூப் கிடச்சிட்டுனா போதும், இந்த டைசோனியம் குரூப்போட டேரெக்டாக அயோடினை போட்டாவே போதும். அப்படி என்ன செஞ்சிடும், நேரடியாகவே அயோடினை போட்டு ஒரு ஷேக் மட்டும் பண்ணால் போதும், நமக்கு அயோடின் வந்து ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம தயாரிச்சிடலாம். இதுதான் வந்து ப்ரிப்ரேஷன், ஹாலோ அல்கேன்ஸ் அண்டு ஹாலோ அரேன்ஸோட ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் அல்கைல் ஹாலைடு ஆர் கலர்லெஸ் வென் பியூர். அல்கைல் ஹாலைடு எப்பொழுதுமே எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும் பியூர் ஃபார்மேட்டில். ஓவர் புரோமைடு அண்ட் அயோடைடு டெவலப் கலர் வென் எக்ஸ்போஸ் டு ஏர். இன்கேஸ் அதை நம்ம கொண்டு போயிட்டு சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ தான் என்ன செய்யுது, நமக்கு கலராக மாறிடும், வேறு கலரை காமிச்சிடும். யார் இருக்காங்கன்னா புரோமைடும் அயோடைடு இருந்தாங்கன்னா கலராக மாற்றி காமிக்கும். சன்லைட்டில் இருந்தால் மட்டும், உள்ளே இருந்தால் எதுவும் ஆகாது, டார்க் டேஸ்ட்டில் இருந்தால். மெனி volatile halogen compounds have sweet ஸ்மெல் எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா. நெக்ஸ்ட்டு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வரோம். மெத்தில் குளோரைடு என்ன ஃபார்ம்ல CH3Clன்னு இருக்கும். ஸோ அதான் மெத்தில் குளோரைடுன்னு சொல்லுவோம். அடுத்து மெத்தில் புரோமைடுனா இங்கே Br வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ புரோமைடு. அடுத்து எத்தில் குளோரைடுனா 2 கார்பன் இருக்கும், அது கூட ஒரு குளோரின் இருக்கும். அண்டு சம் குளோரோஃப்ளோரோமீத்தேன்ஸ் நிறையா சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே என்னவாக இருப்பாங்களாமா, கேஸாக இருப்பாங்க.
அதாவது சின்ன கார்பன் இருக்காங்கல்ல, ஒரு கார்பன் 2 கார்பன் கூட இந்த குளோரினோ புரோமினோ சேர்ந்துருந்தாங்கன்னா, ஒரு கார்பன் இல்லைனா 2 கார்பன் இல்லைனா மிஞ்சி போனால் 3 கார்பன். ஸோ இந்த 3 கார்பனுக்குள்ளே இருக்கிற கார்பன் செயினில் ஒரு சிஎல் ஒரு பிஆர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே கேசியஸ் ஃபார்மில் தான் இருப்பாங்க. அதாவது லோ கார்பன் ரூம் டெம்பரேச்சரில். ஹை மெம்பர்ஸ் ஆர் லிக்யூட் ஆர் சாலிட்ஸ். ஹை மெம்பர்ஸ்னு அர்த்தம் கார்பன் வந்து அதிகமாக இருக்குது, 10 கார்பன்ஸ் இருக்குது, 9 கார்பன் 8 கார்பன் அந்த மாதிரி கார்பன் லென்த்தியாக போதில்ல, அவங்கெல்லாம் வந்து ஹை கார்பன் சொல்லுவோம், ஹை மெம்பர் கார்பன் சொல்லுவோம். அவங்க எல்லாமே லிக்விடாகவோ இல்லை சாலிடாகவோ இருப்பாங்க. As we have already learned, molecule of organic halogen compound are generally polar. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நான் போலாராக தான் இருக்கும். அதாவது ஹைட்ரோ கார்பன் எப்பொழுதுமே நான் போலாராக தான் இருக்கும். ஏன்னா அதில் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் கிடையாது. சிலேயும் ப்ளஸ் இருக்காது, ஹச்லேயும் ப்ளஸ் இருக்காது. அதனால் அது மாதிரி அது போலாராக இருக்காது. போலார்னால் ப்ளஸ்ஸும் மைனஸுமாக இருக்கிறது தான் போலார்னு சொல்லுவோம். இது வந்து கண்டிப்பாக போலாராக இருக்குன்றாங்க. ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸு எப்பொழுதும் எப்படி இருக்குமா, போலாராக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? எரேஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அது ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் எப்பொழுதும் போலாராக தான் இருப்பாங்க. டியூ டு கிரேட்டர் போலாரிட்டி ஆஸ் வெல் ஆஸ் a higher molecular mass as compared to the parent hydrocarbon, the intermolecular force of attraction are stronger in the halogen derivatives. ஸோ இவங்கள்ட்ட யார் இருக்கிறாங்க, கிரேட்டர் போலாரிட்டி இருக்குது, அதோடு சேர்ந்து ஹையர் மாலிகுலர் மாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா பேரண்ட்டோட ஹையர் மாலிகுலர் மாஸும் இருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், எப்படி ஒரு சி இங்கே ஒரு சி இங்கே ஒரு சிஎல் இருக்கிறதா வச்சுப்போம். இதே கார்பன் இது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா. மொத்தமாக இப்போ வேலன்சி கரெக்டாகிடும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாகிடும். இதோட இது மொத்தமாக நீங்கள் வெயிட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிஎல் வந்து 35.5 வருமா. இங்கே ஒரு 12, இது ஒரு 12, இது ஒரு 12 எல்லாத்தையும் சேருங்க. அப்புறம் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ் வரும்ல, அதான் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாலிகுலர் மாஸையும் அதே மாதிரி இந்த சிஎல் இல்லாமல் இதுக்கு பதிலாக ஹச் வச்சுக்கிட்டு, அதான ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். ஹச் வச்சா ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்லேயும் இதுலேயும் 3 கார்பன் தான் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஎல் சேர்ந்துருந்தால் அதோட மாலிகுலர் மாஸ் ஹையாகவே இருக்கும்ல. அங்கே ஹைட்ரஜன் வச்சுருந்தோன்னா ஒன்று தான் நம்ம சேர்ப்போம். ஆனால் சிஎல்ங்கிறப்ப 35 சேர்க்குறோம். அப்போ கண்டிப்பாக மாலிகுலர் மாஸுங்கிறது ஹையாக தான் இருக்கும். அப்போது ஹையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் போலரிட்டியாகவும் இருக்குன்றாங்க. போலரிட்டியாக ஏன் இருக்குன்னா, இவங்களாம் ஹாலஜன்ஸ் இல்லை. ஹாலஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப். எஃப்சிஎல் பிஆர்ஐ எல்லாம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை டுவர்ட்ஸ் தான் பக்கமாக இழுத்து பிடிச்சிப்பாங்க. அப்படி இழுத்து பிடிக்கிற அந்த கேரக்டர் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பார்ஷியலாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ சிக்கும் சிஎலுக்கும் பாண்டு வருதுன்னு வச்சுக்கோ. சிஎல் என்ன செய்யணும்னா, இந்த ஒரு பாண்டுக்கு என்ன மீனிங்னா, இது ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு, இது ஒரு எலக்ட்ரானை, இங்கே ஒரு எலக்ட்ரானு, இங்கே ஒரு எலக்ட்ரானு, 2 எலக்ட்ரானு ஷேர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த சிஎல் என்ன பண்ணுன்னா, இதோட எலக்ட்ரானையும் தான் பக்கமாக இழுத்து பிடிச்சிருக்கும். ஷேரிங் தான், ஆனால் தான் பக்கமாக நல்லா பிடிச்சி இழுத்து வச்சுருக்கோம். அப்படி பிடிச்சி இழுத்து வச்சுருந்தா அது வந்து கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இது பக்கமாக போயிடும். இது பக்கமாக எலக்ட்ரான் போய்டும், இது பக்கம் டெஃபிஷியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு எலக்ட்ரான் இல்லைன்னா இது என்ன செய்யும்? பாசிட்டிவாக ப்ளஸ் சார்ஜ் காட்டும். இதுக்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுனா பாசிட்டிவாக நெகட்டிவ் சார்ஜ், பார்ஷியலாக நெகட்டிவ் சார்ஜ் காட்டும். ஸோ இதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது மாலிகுலர் மாஸும் ஹையாக இருக்கும், போலாரிட்டியும் இருக்கிறதுனால இப்போ இங்கே வந்து இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷனுங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ் வந்து எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். தட் இஸ் ஒய் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் குளோரைடு, புரோமைடு அண்ட் அயோடைடு ஆர் கன்சிடரபிளி ஹை then those of hydrocarbon comparable molecular mass. ஸோ இங்கே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் இருந்ததுனாலே பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்ட்டிங் பாயிண்ட்டும் அதிகமாக தான் ஆகும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அர்த்தம்? ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ், ஒரு ஆட்டத்துக்கும் எலக்ட்ரானுக்கு இருக்கிற இடையில ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் நல்லா அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கணும் வச்சுக்கோ, ஒன்று அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா அதை பிரேக்கப் பண்ணால் வி ஆர் கிவிங் மச் மோர் ஹீட் எனர்ஜி இல்லையா. அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் இல்லை பாயிலிங் பாயிண்ட் கண்டிப்பாக ஹை ஆகும். ஸோ அதுக்கு காரணமே யார் தான்? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான்.
அது இருந்துச்சுனாவே ஹையாக போக மெல்டிங் பாயிண்ட் ஹையாக ஆகும். அதுவே ஹைட்ரோ கார்பன் எடுத்திங்கன்னா அங்கே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது, நீங்கள் ஹீட் பண்ணவே ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். இந்த அட்ராக்ஷன் கெட் ஸ்ட்ராங்கர் ஆஸ் மாலிகுல் கெட் பிக்கர் இன் சைஸ் அண்ட் ஹேவ் மோர் எலக்ட்ரான்ஸ். இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும்னா அது சைஸ் பெருசாக இருக்கணும், எலக்ட்ரான்ஸும் அதிகமாக இருக்கணும். The pattern of variation of boiling point of different halides is depicted in figure 6.1. For the same alkyl group, the boiling point of alkyl halide decreases in order. முதல்ல பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது யாருக்கு ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்ஐக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆர் குரூப்புக்கும் ஐ குரூப்புக்கும் மாறினா அடுத்து ஆர்பிஆர், அடுத்தது ஆர்சிஎல், அடுத்தது ஆர்எஃப். ஸோ லீஸ்டான பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது ஆர்எஃபாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் வித் இன்க்ரீஸிங் சைஸ் அண்ட் மாஸ் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம் இந்த மேக்னிடியூட் ஆஃப் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனா வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த பாயிலிங் பாயிண்ட் இந்த கிராஃபில் தான் சொல்கிறாங்க. இது எஃப் போட்டிருந்தா என்ன அர்த்தம், என்ன கலரில் இருக்கும், சிஎல் போட்டிருந்தா என்ன கலரில் இருக்கும், ஐ போட்டிருந்தா என்ன கலரில் இருக்கும், அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கும் இது வந்து CH3யோட எக்ஸ் இருக்குது, CH3யோட எக்ஸ் இருக்குது. அப்போ யாருக்கு எவ்வளோ பாயிலிங் பாயிண்ட் வரும், இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்குது. இந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஐசோமரிக் ஹாலஜன்ஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் பிரான்ச் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2-bromo 2-methyl propane has a lower boiling point among 3 isomers. ஸோ இதில் பிரான்ச் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக பாயிலிங் பாயிண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது எல்லாத்துலேயுமே கார்பன் சேமான கார்பன் தான். இங்கேயும் 4 கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் 4 கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் 4 கார்பன் தான் இருக்குது. ஆனால் இது பிரான்ச்சாக நீட்டாக போயிட்டுருக்குல்லையா, செயினாக போயிட்டுருக்கு. அப்போ அதோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, 375 இருக்குது. அதுவே ஒரு பிரான்ச்சு விழுறதுனால எவ்வளோ குறையுது, கொஞ்சம் குறையுது. ஆனால் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி பிரிஞ்சுன்னா அப்போ பாயிலிங் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் குறையும். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஐசோமரிக் dihaloBenzene are very nearly the same. However, the para isomers are high melting as compared to their ortho and beta. ஸோ பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறத டைஹாலோபென்சீன் பார்த்தோம். டைஹாலோன்னு என்ன அர்த்தம் தெரியுதா, ஒரு ரிங்கில் 2 ஹாலஜன் குரூப் இருக்கும், இப்படி இருக்கும். இங்கே ஒரு சிஎல் இருந்தால் இங்கேயும் ஒரு சிஎல் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் இதான் டைஹாலோ அப்படின்னு சொல்கிறது. டைஹாலோ அப்படிங்கிறதுல நீ பார்த்தோம்னா அதில் பேரா இருக்கிற பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். ஆர்த்தோவில் இருக்குதுன்னா அது கம்மியாக தான் இருக்கும், இல்லை மெட்டாலாக இருக்குதுன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இதில் சொல்ல வராங்க. It is due to the symmetry of para isomers and that fit crystallities better is compared to ortho and para. இது வந்து நம்ம பிரிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பாதிக்கு பாதி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒருவேளை இங்கே சிஎல் இருந்து இந்த இடத்துல சிஎல் இருந்து இங்கே இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து ஈக்குவலாக பிரிக்க முடியாது தானே. இப்படி பிரிச்சுனா ஈக்குவலாக பிரியாது, இப்படி பிரிச்சுனா ஈக்குவலாக பிரியாது, அந்த மாதிரி போகணும்ல. இப்போ ஈக்குவலாக பிரினா என்ன அர்த்தம்னா, இப்படி பிரிக்கும் போது இந்த பக்கம் கரெக்டாகவும் இந்த பக்கம் கரெக்டாகவும் இருக்கும், அதுதானே கரெக்டு. அப்படி இருக்காமல் போயிடும். ஆனால் பேராவில் இருக்கிறது அப்படி இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்றாங்க. வேறு என்ன இருக்குது கொடுத்துருக்காங்க, ஆர்த்தோ பேராலாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டென்சிட்டி பார்க்குறோம். ப்ரோமோ அயோடோ அண்டு polychloro derivatives of hydrocarbons are heavier than water. டென்சிட்டியை பொறுத்த மட்டும் வாட்டரோட ப்ரோமோ அயோடோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டென்சிட்டி ஹையாகவே காட்டுவாங்க. அப்படின்னா வாட்டரையும் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா இது கீழே போயிடும், வாட்டர் மேலே போயிடும். ஏன்னா வாட்டரோட டென்சிட்டி இது கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்குது. The density increase with increase the number of carbon atom, halogen atom and atomic mass of halogen atom. ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது யாரை பொறுத்து இருக்குன்னா, கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்குது, ஹாலஜன் எத்தனை இருக்குது, அதோட மாஸ் என்ன, இதெல்லாம் பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். அடுத்து சொலிபிலிட்டி பார்க்குறோம். The halo alkenes are very slightly soluble in water. கம்மியாக தான் soluble ஆகும். In order to dissolve halo alkenes in water,
Energy is required to overcome the attraction between the haloalkanes molecule and break the hydrogen bond between water molecule. ஸோ இதில் வந்து நமக்கு அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். வாட்டர் கூட இது போய் பாண்டு வச்சுக்கிட்டா தானே நல்லா சொலிபிலிட்டி ஆகும். இது பாண்டு வச்சுக்காது. அப்படி பாண்டு வச்சுக்கணும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் கொடுத்திங்கன்னா தான் போய்ட்டு பாண்டு வச்சுக்கணும் தண்ணி கூட. அப்போ தான் நமக்கு டிசால்விங் பவரும் அதிகமாக இருக்கும். ஆனால் நார்மலாக அது மாதிரி இருக்காது. லெஸ் எனர்ஜி ரிலீஸ்டு வென் நியூ அட்ராக்ஷன் ஆர் ஸ்டெப் பிட்வீன் த haloalkanes and the water molecule, as these are not strong as original hydrogen bond in water. இது வந்து நம்ம கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறதுனால இது வந்து பாண்டு வச்சுக்கிட்டாலும் அது வந்து நல்லா ஃபோர்ஸாக இருக்காது, லைட்டான பாண்டு தான் இருக்கும். as a result the solubility of haloalkanes in water very low. அது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. வாட்டரில் இது கரையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். however haloalkanes tend to dissolve in organic solvents because the new intermolecular attraction between the haloalkanes and the solvent molecule have much the same strength as one being broken in the separate haloalkanes and solvent molecule. இதே நம்ம ஒரு சால்வெண்ட் வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்டாக இருக்கிறத நம்ம எடுத்து கரைச்சோம்னு சொன்னோம்னா, வாட்டரில் கரைச்சா தான் கம்மியாக கரையும். அதுவே ஆர்கானிக் சால்வெண்ட்டை கரைச்சோம்னா அதுங்களுக்கு இடையில் இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கும். அதனால் அதுங்க ஒன்றோட ஒன்று நல்லாவே கரைஞ்சி உங்களுக்கு நல்லா டிசால்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்குறது. சொலிபிலிட்டி, மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்டு, டென்சிட்டி, அதுக்கப்புறம் இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தது. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இன்றைக்கி என்ன பார்த்தோம் புதுசாக அப்படின்னு சொன்னால், எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹேலோ அரேன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்டாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.